வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாங்க. தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் மிக மிக முக்கியமான தகவல்கள் தினசரி நமக்கு வெளியாகியிருக்கு. அப்படின்றதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ்களை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. பிஜிடிஆர்பியோடைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்தாச்சு. யாருக்கு பிஜிடிஆர்பியோடைய வேலை கிடைக்கும், என்ன பிஜிடிஆர்பியில் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றுறாங்க, மேலும் பார்த்திங்கன்னா இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இலவச மாதிரி வினாத்தாள்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற இன்னொரு செய்தி பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிது. இந்த டெட்டாசிரியர்கள் பணி நியமனத்தில் நீதிமன்ற உத்தரவு என்னதான் இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க, இது குறித்தும் இந்த வீடியோவில் நம்ம சில தகவல்களை பார்க்கலாங்க. நீதிமன்ற உத்தரவு காரணமாக மாற்றியமைக்கப்பட்ட டிஇஓ தேர்வு பட்டியலுங்க. நீதிமன்ற உத்தரவு காரணமாக மாற்றியமைக்கப்பட்ட டிஇஓ தேர்வு பட்டியல் 2021ஆம் ஆண்டு நேரடி போட்டித் தேர்வு மூலம் 20 பேர் மாவட்ட கல்வி அலுவலர்களாக நியமனம் செய்யப்பட்டனர். இதில் இனச்சுழற்சியில் தவறு இருப்பதாக கூறி நிர்மல்குமார் என்பவர் இந்த தகவலை அறிவித்தாருங்க. ஸோ இனச்சுழற்சியில் இந்த தகவல் மிஸ்டேக் இருக்குது. மேற்கண்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மாவட்ட கல்வி அலுவலர் தேர்வு பட்டியலை ரத்து செய்து புதிய தேர்வு பட்டியலை வெளியிட ஆணை வெளியிட்டாருங்க. இதையடுத்து மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தனி நீதிபதியுடைய உத்தரவில் திருந்திய பட்டியலை வெளியிடணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அரசு கல்லூரிகளில் 574 தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்களை நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ இது அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 574 கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிப்பதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு எல்லாமே தொடங்கியாச்சு. ஸோ விண்ணப்ப பதிவு எல்லாமே நேற்று தொடங்கி இது உயர்கல்வித்துறை அமைச்சர் KV செலியன் அவர்கள் இதை தொடங்கி வச்சாங்க. இது தொடர்பாக பார்த்திங்கன்னா ஏழை மாணவர்கள் அனைவருக்கும் சமமான கல்வி உயர்கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் முதல்வரின் ஆணையின்படி இந்த ஆண்டு 15 புதிதாக அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு இருக்கின்றன. அக்கல்லூரிகளில் பல்வேறு பாடப்பிரிவுகளில் 15,000 மேற்பட்ட இடங்கள் உருவாக்கப்பட்டிருக்குங்க. இக்கல்லூரிகளில் நிரந்தர ஆசிரியர்கள் பணியமர்த்தப்படும் வரை மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருக்க 564 கௌரவ உரிமையாளர்களை உடனடியாக நியமிச்சிருக்காங்க. ஸோ கௌரவ உரிமையாளர் பதவிக்கு tngasa.org இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் 34 பாடப்பிரிவுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. உரிய தகுதியுடையவர்கள் பயன்படுத்தி ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள் விண்ணப்பத்தை விண்ணப்பிக்க வேண்டும். அரசின் நெறிமுறைகளை பின்பற்றியும் கல்வி தகுதி நேர்முக தேர்வு மதிப்பெண்களை பின்பற்றியும் இது உங்களுக்கு மாற்றியமைக்கப்படும் அப்படின்றத நிச்சயமாக நமக்கு தெரிஞ்சிருக்குங்க. அடுத்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழாக்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஏன்னா இடைநிலை ஆசிரியர்கள் புதிதாக தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வராங்க. ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கையின்படி அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் காலி பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட தகுதி பெற்று மதிப்பெண்கள் மற்றும் இனச்சுழற்சி அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட 2340 எண்ணிக்கையிலான பணி நாடுவோர்கள் தற்காலிக தேர்வர் பட்டியலில் பார்வை 1இல் காணும் கடிதம் வாயிலாக பெறப்பட்டதுங்க. அது சமயம் இடைநிலை ஆசிரியர்களாக நேரடி பணி நியமனம் பெறும் பணி நாடுபவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஆணை வழங்கப்பட உள்ளது. இவ்விழாவானது 24/7/2025 அன்று நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது. அதன் பொருட்டு பணி நியமனம் பெறுவதற்கான பணி நாடுபவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் என தோராயமாக 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. எனவே இந்த பணி நியமன ஆணை பெறவுள்ள பணி நாடுபவர்களை அவரவர் மாவட்டத்திலிருந்து விழா நடைபெறும் அரங்கிற்கு வரவைக்கும் வரையில் அவர்களை ஒருங்கிணைத்து சென்னை வருவதற்கான நடவடிக்கை ஏதுவாக 58 கல்வி மாவட்டங்களில் பணிபுரியும் நோடல் பிளாக் ஆஃபீஸர் எஜுகேஷன் ஆஃபீஸர் அனைவரும் அவர்தன் பணியாடுபவர்களை தொடர்ந்து கொண்டு விழா நடைபெறும் அரங்கிற்கு நல்ல முறையில் அழைத்து வர வேண்டும் என 58 நோடல் ஆஃபீஸர்
ஆஃபீஸருக்கு இது வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 24/7/2022 அன்று காலை 8 மணிக்குள் விழா நடைபெறும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண இன்னொரு விஷயம் நடக்கிறதுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு டைம் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அடிஷ்னலாக ப்ரொவிஷன் செலக்ட் லிஸ்ட்டும் விரைவில் வெளியிட போகிறாங்க. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த டெட் தேர்வுடைய நீதிமன்ற வழக்குடைய இறுதி தீர்ப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட போகிறாங்க. 2003 டெட் பேட்ச் பாஸ் பண்ண பேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போடுறதாகவும் இருக்காங்க. பிஜிடிஆர்பியில் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே வெளியாகி இருக்குங்க. தேர்வு தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வெளியிட போகிறாங்க. ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாங்க. தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் மிக மிக முக்கியமான தகவல்கள் தினசரி நமக்கு வெளியாகியிருக்கு. அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ்களை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. பிஜிடிஆர்பியோடைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்தாச்சு. யாருக்கு பிஜிடிஆர்பியோடைய வேலை கிடைக்கும், என்ன பிஜிடிஆர்பியில் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றுறாங்க, மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இலவச மாதிரி வினாத்தாள்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற இன்னொரு செய்தி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிது. இந்த டெட்டாசிரியர்கள் பணி நியமனத்தில் நீதிமன்ற உத்தரவு என்னதான் இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க, இது குறித்தும் இந்த வீடியோவில் நம்ம சில தகவல்களை பார்க்கலாங்க. நீதிமன்ற உத்தரவு காரணமாக மாற்றியமைக்கப்பட்ட டிஇஓ தேர்வு பட்டியலுங்க. நீதிமன்ற உத்தரவு காரணமாக மாற்றியமைக்கப்பட்ட டிஇஓ தேர்வு பட்டியல் 2021ஆம் ஆண்டு நேரடி போட்டித் தேர்வு மூலம் 20 பேர் மாவட்ட கல்வி அலுவலர்களாக நியமனம் செய்யப்பட்டனர். இதில் இனச்சுழற்சியில் தவறு இருப்பதாக கூறி நிர்மல்குமார் என்பவர் வந்து இந்த தகவலை அறிவித்தாருங்க. ஸோ இனச்சுழற்சியில் இந்த தகவல் மிஸ்டேக் இருக்குது. மேற்கண்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மாவட்ட கல்வி அலுவலர் தேர்வு பட்டியலை ரத்து செய்து புதிய தேர்வு பட்டியலை வெளியிட ஆணை வெளியிட்டாருங்க. இதையடுத்து மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தனி நீதிபதியுடைய உத்தரவில் திருந்திய பட்டியலை வெளியிடணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசு கல்லூரிகளில் 574 தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்களை நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ இது அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 574 கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிப்பதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு எல்லாமே தொடங்கியாச்சு. ஸோ விண்ணப்ப பதிவு எல்லாமே நேற்று தொடங்கி இது உயர்கல்வித்துறை அமைச்சர் KV செலியன் அவர்கள் இதை தொடங்கி வச்சாங்க. இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏழை மாணவர்கள் அனைவருக்கும் சமமான கல்வி உயர்கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் முதல்வரின் ஆணையின்படி இந்த ஆண்டு 15 புதிதாக அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு இருக்கின்றன. அக்கல்லூரிகளில் பல்வேறு பாடப்பிரிவுகளில் 15,000க்கும் மேற்பட்ட இடங்கள் உருவாக்கப்பட்டிருக்குங்க. இக்கல்லூரிகளில் நிரந்தர ஆசிரியர்கள் பணியமர்த்தப்படும் வரை மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருக்க 564 கௌரவ உரிமையாளர்களை உடனடியாக நியமிச்சிருக்காங்க. ஸோ கௌரவ உரிமையாளர் பதவிக்கு tngasa.org இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் 34 பாடப்பிரிவுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. உரிய தகுதியுடையவர்கள் பயன்படுத்தி ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள் விண்ணப்பத்தை விண்ணப்பிக்க வேண்டும். அரசின் நெறிமுறைகளை பின்பற்றியும் கல்வி தகுதி நேர்முக தேர்வு மதிப்பெண்களை பின்பற்றியும் இது உங்களுக்கு மாற்றியமைக்கப்படும் அப்படின்றத நிச்சயமாக நமக்கு தெரிஞ்சிருக்குங்க. அடுத்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழாக்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஏன்னா இடைநிலை ஆசிரியர்கள் புதிதாக தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வராங்க. ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கையின்படி அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் காலி பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட தகுதி பெற்று மதிப்பெண்கள் மற்றும் இனச்சுழற்சி அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட 2340 எண்ணிக்கையிலான பணி நாடுவோர்கள் தற்காலிக தேர்வர் பட்டியலில் பார்வை 1இல் காணும் கடிதம் வாயிலாக பெறப்பட்டதுங்க. அது சமயம் இடைநிலை ஆசிரியர்களாக நேரடி பணி
பணி நியமனம் பெறும் பணி நாடுபவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஆணை வழங்கப்பட உள்ளது. இவ்விழாவானது 24/7/2025 அன்று நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது. அதன் பொருட்டு பணி நியமனம் பெறுவதற்கான பணி நாடுபவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் தோராயமாக 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. எனவே இந்த பணி நியமன ஆணை பெறவுள்ள பணி நாடுபவர்களை அவரவர் மாவட்டத்திலிருந்து விழா நடைபெறும் அரங்கிற்கு வரவைக்கும் வரையில் அவர்களை ஒருங்கிணைத்து சென்னை வருவதற்கான நடவடிக்கை ஏதுவாக 58 கல்வி மாவட்டங்களில் பணிபுரியும் நோடல் பிளாக் ஆஃபீஸர் எஜுகேஷன் ஆஃபீஸர் அனைவரும் அவர்தன் பணியாடுபவர்களை தொடர்ந்து கொண்டு விழா நடைபெறும் அரங்கிற்கு நல்ல முறையில் அழைத்து வர வேண்டும் என 58 நோடல் ஆஃபீஸருக்கு இது உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா 24/7/2022 அன்று காலை 8 மணிக்குள் விழா நடைபெறும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண இன்னொரு விஷயம் நடக்கிறதுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் எஸ்ஜிடியோட வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு டைம் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அடிஷ்னலாக ப்ரொஃபஷனல் செலக்ட் லிஸ்ட்டும் விரைவில் வெளியிட போகிறாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த டெட் தேர்வுடைய நீதிமன்ற வழக்குடைய இறுதி தீர்ப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட போகிறாங்க. 2003 டெட் பாஸ் பண்ண பேட்சுக்கு பார்த்திங்கன்னா போஸ்டிங் போடுறதாகவும் இருக்காங்க. பிஜிடிஆர்பியில் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே வெளியாகி இருக்குங்க. தேர்வு தேதிகள் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வெளியிட போகிறாங்க. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.